அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இஸ்லாம் மார்க்கம் பத்தி தெரிஞ்சுக்க அஸ்ஃபா இஸ்லாமிக் கார்ட்டூன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போறது சாப்பிடும் போதும் சாப்பிட்ட பிறகும் ஓதும் துவா. ஒரு ஊர்ல நசி நபி அப்படின்னு 2 சகோதரிகள் வாழ்ந்து வந்தாங்க. 2 பேரும் ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றாங்க. அடடே, மழை வேற பெய்யுது. சரி, இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போமா? அஸ்ஸலாமு அலைக்கும் சனாக்கா. நாங்க வந்துட்டோம், சீக்கிரம் வாங்க அக்கா. வாலைக்கும் முஸ்ஸலாம், வரேன். இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? நாங்க ஸ்கூலுக்கு போனோம், ஜாலியா விளையாண்டுகிட்டு இருந்தோம். அப்புறம் மழை வந்துருச்சு. கொஞ்சம் இரு நசி, மிச்சத்தை நான் சொல்றேன். எங்களுக்கு ஒரே பயம், இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் டேவா மிஸ் வேணான்னு சொல்லிடுவாங்களோன்னு. அதே மாதிரி இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் வேணாம், நாளைக்கு வச்சுக்கலாமோன்னு தள்ளி வச்சுட்டாங்க. எங்களுக்கு ஒரே கஷ்டமா போச்சு. சரி விடுங்க நசி நபி. அதான் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஸ்போர்ட்ஸ் வச்சுக்கலாம்னு மிஸ் சொல்லியிருக்காங்கல்ல. இன்ஷா அல்லாஹ் 2 பேரும் நல்லா விளையாடுங்க. விளையாட்டு விளையாடுவதும் ஒரு உடற்பயிற்சி தான், உடம்புக்கு ரொம்ப நல்லது. சரியா? அப்புறம் எல்லாரையும் வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. சரி சனா அக்கா, இன்னைக்கு ஸ்போர்ட் டே இல்லன்னு உங்களுக்கு ஸ்கூல்ல இருந்து மெசேஜ் எதுவும் வந்துச்சா? ஆமாமா, நானும் இப்பதான் போன்ல பார்க்கிறேன். மெசேஜ் வந்திருந்திருக்கு. ஆனா எனக்கு தான் தெரியல. நான் வீட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருந்ததுனால கவனிக்கல. பார்த்திருந்தா உங்களை அழைக்க நான் கார் எடுத்துட்டு வந்திருப்பேன். ஆமா சனா அக்கா, நாங்களும் கொடை எடுத்துட்டு போகல. அதனால ஸ்கூல்ல இருந்து வரும்போது மழையில நனைஞ்சுக்கிட்டே வந்தோம். சரி, அது விடுங்க. ஏதாச்சும் சாப்பாடு இருக்கா? பசிக்குது, சாப்பாடு வச்சு குடுக்குறீங்களா? நாங்க சாப்பிட்டோம். அல்லாஹு அக்பர். வீட்ல சாப்பாடு ஏதும் இல்ல, இனிமேதான் சமைக்கணும். நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு புடிச்ச மாதிரியே சமைச்சிட்றேன். அப்புறம் எல்லாரும் ஒன்னா சாப்பிட்டுவோம். அக்கா, எனக்கு ஒரு யோசனை. நீங்க வெஜ் பிரியாணி செய்யுங்க, கறி பொரிச்சிருங்க. மழை நேரத்துல இப்படி சாப்பிட்டா நல்லா இருக்கும். எனக்கும் இப்படி சமைச்சு சாப்பிடலாம்னு தான் தோணுது. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு டபுள் ஓகே. சரி, செஞ்சிட்றேன். நசி, எனக்கு சீக்கிரம் சமைக்கிறதுக்கு உதவி செய்றியாமா? எனக்கு வெஜிடபிள் பிரியாணி போடுறதுக்கு காய்கறி மட்டும் வெட்டி கொடு, அது போதும். சரி அக்கா, வாங்க போலாம். அல்ஹம்துலில்லாஹ், எல்லாம் நல்லபடியா செஞ்சாச்சு. நசீமா நபீமா, அங்க பாருங்க, நம்ம செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள மழையே நின்னுருச்சு. ஆமா சனா அக்கா. நபி, ரொம்ப பசியா? பிஸ்மில்லாஹ் கூட சொல்லாம சாப்பிட்றியே. பிஸ்மில்லாஹி வ அலா பரக்கத்தில்லாஹ். இல்ல அக்கா, காலையில வேற சாப்பிடாம போயிட்டோமா, அதனால எனக்கு ரொம்ப பசி. அதனால சாப்பிடும்போது ஓதும் தாவே சொல்ல மறந்துட்டேன். பிஸ்மில்லாஹி வ அலா பரக்கத்தில்லாஹ். சரிம்மா, சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோம். பிஸ்மில்லாஹி வ அலா பரக்கத்தில்லாஹ். சரி அக்கா, இதுக்கு என்ன அர்த்தம்? சாப்பிடும்போது ஓதும் துவா பிஸ்மில்லாஹி வ அலா பரக்கத்தில்லாஹ். அதுக்கு அர்த்தம், அல்லாஹ்வுடைய திருப்பெயரைக் கொண்டும் அவனுடைய பரக்கத்தைக் கொண்டும் இதை சாப்பிடத் தொடங்குகிறேன். இத சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஓதணும். ஆனால் பிஸ்மில்லாஹ் ஓத மறந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது இடையில ஞாபகம் வந்தால் அப்ப இந்த துவா ஓதக்கூடாது. அதுக்கு பதிலா பிஸ்மில்லாஹ் கூற மறந்துவிட்டால் ஓதும் துவா பிஸ்மில்லாஹி அவ்வளஹு வ ஆஹிரஹு. இதுக்கு அர்த்தம், அல்லாஹ்வுடைய திருப்பெயரைக் கொண்டு இதன் ஆரம்பத்திலும் முடிவிலும் கூறுகிறேன் அப்படின்னு ஓதணும். சரி
மாஷா அல்லாஹ், ரொம்ப நல்லது. அல்ஹம்துலில்லாஹ். நசி சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சுல்ல? நான் நல்லா சாப்பிட்டேன். பிரியாணி சாப்பிட்டுட்டு ஜூஸ் குடிக்கிறது எவ்வளவு நல்லா இருக்கும்ல? சரி நசி, நீ சாப்பிட்டு முடிச்ச பின் ஓதும் துஆ மனப்பாடம் செஞ்சிட்டியா? இன்னைக்கு நம்ம உஸ்தாத் கேட்பேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. நான் நேத்தே மனப்பாடம் செஞ்சிட்டேன் நபி. கேக்குறியா? சாப்பிட்டு முடித்த பின் ஓதும் துஆ அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்தமனா வஸகானா வஜலனா மினல் முஸ்லிமீன். அதுக்கு அர்த்தம் நான் சொல்றேன். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அவனே எங்களுக்கு உணவு அளித்தான், தண்ணீர் புகட்டினான், மேலும் எங்களை முஸ்லிமாகவும் ஆக்கி வைத்தான். நான் அர்த்தமும் சேர்த்து மனப்பாடம் செஞ்சிட்டேன். நல்ல வேலை செஞ்ச நபி. நானும் துஆவும் அர்த்தமும் சேர்த்து மனப்பாடம் செஞ்சிட்டேன். இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம நல்லபடியா சொல்லணும். மாஷா அல்லாஹ். சாப்பிடும்போது ஓதும் துஆ, பிஸ்மில்லாஹ் கூற மறந்துவிட்டால் ஓதும் துஆ, சாப்பிட்டு முடித்ததும் ஓதும் துஆ. இதெல்லாம் நீங்களும் கத்துக்கிட்டீங்க. இத பார்த்து கிட்டிருக்கிற குழந்தைகளும் கத்துக்கிட்டாங்க. சரி, ஆனா சாப்பிடும்போது நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு தெரியுமா? அத பத்தி பார்க்க கமெண்ட்ல எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல இதுவரைக்கும் யாரும் பண்ணாத விதத்துல இனிமே புதுவிதமாக வீடியோக்கள் பதிவிடப் போறோம். அத பத்தி தெரிஞ்சிக்க நம்ம சேனல வீடியோக்களை தொடர்ந்து பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் அதிகமாக இஸ்லாம் மார்க்கம் பற்றி தெரிஞ்சிக்க அஸ்ஃபா இஸ்லாமிக் கார்ட்டூன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.